கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்களேன். எளியவனையோ சிறுமையின் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா. ஆண்டவரே, உங்க வல்லமை எங்களை நிரப்பட்டும், உங்க ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, 10 மாதங்களை முடிச்சுட்டோம்ப்பா. 11வது மாதத்தில் உங்க வார்த்தைக்காக வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க காத்திருக்கிறோம். அதுக்கு முன்பா என்னை மறைச்சு கொள்ளுங்கப்பா. எனக்கு அந்த தகுதியை கொடுங்க. உங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை பார்ப்பார்களே, அந்த அறிவான வார்த்தை உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும். நீ சொல்ல வேண்டிய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல என்னை தகுதிப்படுத்தும், சரிப்படுத்தும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உச்சந்தலந்த உள்ளங்கால் வரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முழுமையா என்னை ஆட்கொண்டு நீங்க நடத்துங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், இந்த ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த வாரத்துடைய தலைப்பு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. இந்த வாரத்துடைய தலைப்பு என்னது? பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் சொல்றாரு, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். அல்லேலூயா. நான் 3 காரியங்களை நான் வாக்குத்தத்தங்களை சொன்னேன். நேற்று தான் 2 இடத்துலையும் சொன்னேன். சொல்றாரு, சிறுமையிலிருந்து எடுத்து. சிறுமை அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கங்கள், அவமானங்கள், தோல்விகள், கூனிக்குறுகி போன அநேக சூழ்நிலைகள் வேதனையாய் வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கிற சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல. 2வது என்னது? உயர்ந்த அடைக்கலம். மனுஷனுடைய அடைக்கலம் அல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்கிற உயர்ந்த அடைக்கலம் என்கிறதான் அந்த மேன்மைப்படுத்தி என்ன செய்யறாரு? மேன்மைப்படுத்தி. 3வது, அவன் வம்சங்களை மந்தை போல ஆக்குகிறார். மந்தை போல ஆக்குகிறார் அப்படின்னு என்னதுன்னா, ஒரு பெருக்கத்தை கத்த தரப்போகிறார். என்ன கொடுக்கிறாரு? பெருக்கத்தை கத்த தர, தூக்கி எடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். 2வது, நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். 3வதாய் நம்மளை பெருக பண்ணுகிறார். நம்முடைய நிலைமையை மாற்றுகிற ஆண்டவர் அவர் மாத்திரம்தான். நம்ம இன்னைக்கு என்ன நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிறோம் நமக்கு மாத்திரம்தான் தெரியும். கடனோடு உட்கார்ந்து இருக்கலாம், வியாதியோடு உட்கார்ந்து இருக்கலாம், தோல்வியோடு உட்கார்ந்து இருக்கலாம், சண்டைகளோடு, கோபத்தோடு, பிரச்சனையோடு உட்கார்ந்து இருக்கலாம், சமாதானம் இல்லாம உட்கார்ந்து இருக்கலாம், நிம்மதி இல்லாம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுக்க போறேன்ப்பா. மகளே, மகனே, நான் உன்னை என்ன செய்யறேன்? சிறுமையிலிருந்து என்ன செய்ய போறேன்? தூக்கி எடுக்க போறேன். இதுவரைக்கும் இருந்த நிலைமை இல்ல, இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை அல்ல. 11 மாதம் 10 மாதங்கள் நம்மளை ஆச்சரியமா தான் நடத்தினார், குறையில்லாம தான். நம்முடைய பயணங்கள்ல கூட இருந்தார், போக்குவரத்துல கூட இருந்தார். தேவைகள் சந்திக்கப்பட்டது, பலவீனங்கள் மாறினது, பலவீனத்துல பலனை கத்தர் கொடுத்தார். அநேக காரியங்களை வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடவே இல்லை. ஆண்டவர் நம்மை ஆச்சரியமா என்ன செய்தார்? நடத்தி வந்தார். 10 மாதங்களும் கண்மணி போல காத்தார். ஆண்டவர் மீண்டும் சொல்றார், 11 மாதம் இன்னும் ஆசீர்வதிப்பேன்ப்பா. இன்னும் உங்களை நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்கிறேன். நேற்று போல அல்ல, முந்தா நாள் போல அல்ல, இன்னும் நம்மை கத்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா. இந்த மாதத்துல கத்தர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்பாய் தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த மாதத்துல அந்த நேற்று சொன்ன முந்தா நாள் சொல்றேன், வாக்கு தத்துவத்தின் மேல ஒவ்வொரு நாளும் கை வச்சு சொல்லுங்க. சங்கீதம் 107:41 தேடி எடுத்துட்டீங்களா? பைபிள் வச்சுட்டு நிறைய பேர் வசனத்தை எடுக்கல. சங்கீதம் 107:41 அந்த வசனம் வாசிங்க ஐயா. ஒரு நிமிஷம் எதுங்க? வாசிக்கிறவங்க அதை சொல்லி வாசிச்சுட்டா நல்லா இருக்கும்ன்றார். யார் வாசித்தா? சாம் வாசித்து சொல்லும் போது சொல்லிடணும். சங்கீதம் 107 மற்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். வெரி குட், நல்ல ஐடியா.
நல்ல காரியங்கள் தான். சங்கீதம் 107:41 அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டா மற்றவங்களும் பைபிள் எடுக்கிறதுக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனை வராதவங்க அதை எடுத்து என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். காலையில் வந்தவன அஸ்வின் கேட்டாப்ல, யார்கிட்ட, அஸ்விதாட்ட, இந்த மாசம் வாக்குத்தத்தை என்ன, அவன் நேத்துல இருந்து பார்க்கல போல அஸ்விதா. அப்படியா அஸ்விதா பார்த்தா, ஆனா கேட்கல. காலையில் வந்ததும் பைபிள் எடுத்து 2 பேர் உட்காந்து என்ன வாக்கு தத்துவம்னு கேட்டு நான் பார்த்துட்டே இருந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, அதை அஸ்விதா சொன்ன உடனே அஸ்வின் என்ன செய்யறாப்புல நோட் பண்ணி அதை அண்டர்லைன் பண்ணி எப்படா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறாப்புல. ஆனால் அதை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியுது. அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கொள்ள நல்ல காரியம். அடுத்த மாசத்துலேருந்து யார் முதல்ல வாசிக்கிறீங்களோ அவங்க வாக்குத்தத்த வசனத்தை அடுத்த மாசம் இல்லை, அடுத்த வாரமும் தான், அடுத்த வாரமும் நீங்க வாசிக்கும் போது என்ன செய்யலாம், சங்கீதம் 107 அது பக்கத்தை சொன்னாலும் பிரயோஜனமா இருக்கும். நிறைய பேர் எடுத்துக்கிறதுக்கு என்னவா இருக்கும், பிரயோஜனமா ஈஸியா இருக்கும். காலையில அதிகாலை ஜெபத்துல கேட்பாங்க, ஐயா அந்த வாக்கு எனக்கு கொடுங்க, பேஜ் நம்பரை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அது நல்லதுதான், நம்ம சொல்லணும், சொன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சங்கீதம் 107:41 எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய நிலைமைகளை மாற்றக்கூடிய மாதமாய், நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து நம்முடைய தீமையை மாட்டி போட்டு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி உயர்த்துகிற மாதமாய் இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. என்னென்ன மாறும்னா, அடிமைத்தனம் மாறும், பிரச்சனை மாறும், வேதனை மாறும், வெட்கங்கள் மாறும், அவமானங்கள் மாறும், வியாதிகள் மாறும், கடன் மாறும், நஷ்டங்கள் மாறும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சிறுமைப்படுத்துகிற வாழ்க்கை, சிறுமைப்படுத்துகிற சம்பவங்கள், சிறுமைப்படுத்துகிற காரியங்கள். அல்லேலூயா. இந்த சிறுமைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்த ஒரு சில சம்பவங்களை நேரத்துக்கு முன்பாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. ஆதியாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆதியாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்து அருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான். அவனுக்கு என்ன செஞ்சா, ரூபன் என்று பெயரிட்டான். இதுல ஒரு லைன் பாருங்க, என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி. அப்ப இதுவரைக்கும் லேயாளை அவருடைய புருஷன் என்ன செய்யல, நேசிக்கல. யாரு இது, யாருங்க, நம்மளும் இருக்கிறோமா, இங்க இருக்கிறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? இது நம்ம பார்க்கிறது யாக்கோபு. யாரது, யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு லேயாளை என்ன செய்யல, நேசிக்கல. ஏன் அப்படின்னா, முதல் அவன் விரும்பினது அவனுடைய தங்கச்சிய, அவங்க அப்ப ஏமாத்தி லேயாளை என்ன செஞ்சுட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அன்னைக்கு அவனுக்கு தெரியல, அடுத்த நாள் தான் தெரியுது இது ராகேல் இல்ல லேயாள். அன்னையிலிருந்து இவன் நேசிக்கவே இல்லை, அன்னையிலிருந்து நேசிக்கவே இல்லை. அதிகமாய் ராகேல் மேல் அன்பு வைத்தான், லேயாளை வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். லேயாளை வெறுக்க. இந்த வசனம் ஒரு லைன் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் புருஷன் என்னை இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்ட. யாருக்கு, அவனோட குழந்தைக்கு யாரு என்ன பேர் வைக்கிறான், ரூபன். அல்லேலூயா. அப்போ இங்க வாசிக்கும் போது என்னன்னா, நம்ம ஒருவேளை புருஷனுடைய நேசம் மாத்திரம் அல்ல, குடும்பத்துல ஒருவேளை நம்ம நேசிக்காம இருக்கலாம், நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். கணவனால மாத்திரம் அல்ல, பிள்ளைகளால நேசிக்கப்படாத அநேக தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை நேசிக்காத அநேக தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. தகப்பன்மாரை, தாய் தகப்பன்மாரை நேசிக்காத அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறுமை எப்படிப்பட்ட சிறுமை மாறுன்றாருன்னா, நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்மளை நேசிக்காதபடிக்கு வெட்கப்படுத்துறாங்களே, அவமானப்படுத்துறாங்களே,
எது சொன்னாலும், எது காரியங்கள் பேசினாலும் எரிந்து விழுகிறாங்களே, எது காரியங்கள் சொன்னாலும் நமக்கு விரோதமாய் பேசுறாங்களே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். புரியுதா? புருஷன் அவளை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். இதுவரைக்கும் உங்களை நேசிக்காத அல்லது உங்களை வெறுக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, கர்த்தர் அதை மாட்டி போடுவார். உங்களை வெறுக்கிற காரியங்கள், உங்களை உதாசீனப்படுத்துகிற காரியங்கள், உங்களை துக்கப்படுத்துகிற சம்பவங்கள், உங்களை வெட்கப்படுத்துகிற சம்பவங்கள். ஒரு மனுஷாவே என்ன மதிக்கல பாஸ்டர், ஒரு மனுஷனாவே என்ன மதிக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்றமே, இந்த நிலைமைகளை கர்த்தர் மாட்டி போடுவாராம். புரியுதா? அல்லேலூயா. உங்களை நேசிக்காமல் இருந்த ஒரு காரியம், உங்களை வெறுத்தொதுக்கிற ஒரு சம்பவம், உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட காரியங்கள் மாற்றப்படும். கர்த்தராலே அந்த காரியம் நேசிப்புக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனையோ ஆண்டுகள் நேசிக்கல, எத்தனையோ வருஷங்கள் நேசிக்கல, ஆனா அன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய சிறுமையை கர்த்தர் மாட்டி போட்டார். வசனம் சொல்லுது, என் சிறுமையை கர்த்தர் பார்த்தள்ளினார். என் சிறுமையை கர்த்தர் என் சிறுமையை பார்த்தள்ளினார். வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். அங்க சொல்லுது கர்த்தர் என் சிறுமையை. ஏன்னா அதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் லேயாளுக்கு கிடைச்சது. இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் லேயாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பல ஆண்டுகளாய் போராடின காரியம், பல வருஷங்களாய் தன்னை கணவனோடு கூட போராடின சண்டை போட்ட ஒரு காரியம், தன்னுடைய வாழ்க்கையில ஐயோ இது நடக்காத என்று ஏங்கிக் கொண்டிருந்த காரியத்தை கர்த்தர் லேயாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே காரியத்தை இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எதை எதிர்பார்த்து ஏமாந்து போனோமோ, எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோமோ, எது கிடைக்கலன்னு அங்கலாய்க்கிறோமோ, இது கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. லேயா தனக்கு கிடைக்கலன்னு உடனே தன்னுடைய வேலைக்காரியை தியாகம் பண்ணுகிறார். அவளாலாது தன் மணி கட்டப்படுமா என்று சொல்லி தன் வேலைக்காரியை கொடுக்கிறார். வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்கிறது, லேயாளுக்கு குழந்தை இல்லை. சிறுமைப்பட்டா. வேலைக்காரி சிறுமைப்படுத்தினா, அங்க இருக்கிற ஜனங்கள் சிறுமைப்படுத்தினாங்க, உலகம் சிறுமைப்படுத்தது, சொந்த பந்தங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனா கர்த்தரோ அதை கண் நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தினந்தோறும் கேளுங்க, எது நீங்க சிறுமைப்பட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நான் இந்த காரியத்தில் சிறுமைப்பட்டு இருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். இது கிடைச்சா நல்லா இருக்குமே, என் மகன் என்னோட அன்பா பேசுனா நல்லா இருக்குமே, என் கணவன் என்னோடு பேசுனா நல்லா இருக்குமே, என் மனைவி என்னோட அன்பா பேசுனா நல்லா இருக்குமே, என் குடும்பத்தில் சண்டை இல்லாத நாட்கள் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை இந்த மாதத்தில் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பையன் இன்னைக்கு பிரச்சனை இல்லாம வந்தா நல்லா இருக்குமே, என் கணவன் இன்னைக்கு பிரச்சனை இல்லாம வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா? அந்த காரியத்தை இந்த மாதத்துல கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே காலையில எழுமன உடனே இன்னைக்கு என்னுடைய கணவன் குடிக்க கூடாது, என்னுடைய மகன் இன்னைக்கு குடிக்க கூடாது, அறிக்கை பண்ணுங்க. என் குடும்பத்துல இன்னைக்கு சண்டை இருக்க கூடாது, அறிக்கை பண்ணுங்க. என் வீட்டுல இன்னைக்கு வீணான சண்டை, வீணான கோபம் வரக்கூடாது, அறிக்கை பண்ணுங்க. லேயாள் சொல்றா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார், இதற்கு மேல் என் கணவன் என்னை நேசிப்பார். அல்லேலூயா. உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். லேயாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை கண்ணோக்கி பார்க்க அவரால் முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை வியாதியில சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? கடன்ல சிறுமைப்பட்டு இருக்கீங்களா? பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் அதை மாற்ற விரும்பி கொண்டு இருக்கிறார். அடிமைத்தனமா, நஷ்டங்களா, வியாதி, கடன்கள் இருக்கலாம், கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுக்க கர்த்தர் விரும்பி கொண்டு இருக்கிறார். இந்த மாதத்துல சிறுமை நின்று எளியவனையோ சிறுமை நின்று தூக்கி எடுக்கிற ஆண்டவராய் நம்மோடு கூட உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட உலாவிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர், செய்து
முடிக்கிறான். அழகா சொல்லப்படுகிறது, என் கணவன் என்னை என்ன செய்வார்? நேசிப்பார். இப்பொழுது கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தல் என்றார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டல்லினார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டேன். எப்படி எண்ணப்பட்டேன்? அற்பமா, தூக்கி எறியப்பட்ட ஒரு தூசியை போல, ஒரு குப்பையை போல நம்ம வீட்டுல இருக்கலாம். வெளியே வரும்போது நல்ல சரி நல்ல பேண்ட் சட்டெல்லாம் போட்டு வரலாம். வீட்டுக்குள்ள நம்மளை உதாசீனப்படுத்துகிற அற்பமா எண்ணப்படுகிற காரியங்கள் இருக்கலாம். கர்த்தர் அதை பார்த்து இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து, எந்த பிரச்சனையிலிருந்து? எந்த பிரச்சனையிலிருந்து? நம்மளை சிறுமைப்படுத்துகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க போகிறார். ஒரு நேசத்தை கர்த்தர் தருவார். ஒரு பாசமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேலை ஸ்தலத்துல உங்களை அற்பமா என்றாங்களா? குடும்பங்கள்ல அற்பமா எண்ணப்படுகிறாங்களா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அடுத்தது எடுத்து வாசிங்க, அதை ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அடுத்தது எதிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறாரா? நம்ம இதுவரைக்கும் நம்முடைய கையின் பிரயாசங்கள்ல எத்தனையோ காரியங்களை செய்தோம், ஒரு மேன்மைக்கு வர முடியாமல் இருக்கிறோமா? நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய கையின் பிரயாசம் என்ன? இங்க செய்கிற வேலை என்ன? கர்த்தர் அதுல ஒரு உயர்த்துதலை கர்த்தர் தருவார். இங்க சொல்லப்படுகிறது, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை அவன் சொன்ன, நான் என்ன வெறுமையா கர்த்தர் மாத்திரம் என்னோடு இல்லைன்னா நீங்க என்ன எப்படி அனுப்பிச்சிருப்பீங்க? வெறுமையா அனுப்பிச்சிருப்பீங்க. எப்படி? வெறுமையா அனுப்பிச்சிருப்பீங்க. சொல்ற, என் பிதாவின் தேவனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். அல்லேலூயா. நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்றார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், என்னுடைய ஆண்டவர் என் சிறுமையை பார்த்திருக்கிறார், என்னுடைய கையின் பிரயாசத்தை பார்த்திருக்கிறார். நம்ம சிறுமையை யார் பார்க்கிறாங்க? தேவன் பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்து முன்னுக்கு வர முடியல, மேல வர முடியல. விவசாயத்துல ஒரு பெரிய மேன்மை இல்லை, கைட்டு செய்கிற வியாபாரத்துல ஒரு மேன்மை இல்லை, ஒரு வேளை படிப்புல பிள்ளைகளுக்கு ஒரு வேலை மேன்மை இல்லாம இருக்கலாம். எதை செஞ்சாலும் நஷ்டம், எதை செஞ்சாலும் இன்னைக்கு தோல்விகளாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, ஆண்டவர் நம்முடைய சிறுமையை பார்த்து நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கையின் பிரயாசத்தில் இருக்கிற சிறுமையை கர்த்தர் மாட்டப் போகிறார். உங்கள் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை, விவசாயத்தை, மிருக ஜீவங்களை, வாகனங்களை, வியாபாரத்தை, படிப்பை, இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதை ஆசீர்வதிப்பார். தோட்டத்தில் போய் சொல்லி நில்லு சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை பாருங்க ஆண்டவரே. அடிக்கடி சொல்லுவேன். இங்க செய்கிற விவசாய தோட்டத்துல முழங்காலை முடக்கி கேளுங்க, ஆண்டவரே என் சிறுமையை பார்க்கிறீங்களேயா, என் தோல்விகளை பார்க்கிறீங்களே, என்னுடைய நஷ்டத்தை பார்க்கிறீங்களே, இப்பொழுது என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்க. ஆசீர்வதிக்க பெற மாட்டாரா? அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். வீட்டுல நின்று சொல்லுங்க, அங்க இருக்கிற அரிசி பாத்திரத்துல, அங்க இருக்கிற எண்ணெய் பாத்திரத்துல, அங்க இருக்கிறதான பொருட்கள் மேல, மளிகை பொருட்கள் மேல, ப்ரோசஸ் மேல கைய வச்சு சொல்லுங்க. நம்ம எல்லாம் அதிகமா ஜெபிக்கிறது எங்கதான் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க? வீரோட்ட நின்றுதான். எங்க நின்று? வீரோட்ட நின்றுதான் அதிகமா ஜெபிக்கிறோம். அந்த வீரம் என்ன செய்யட்டும்? பாதுகாக்கப்படணும். அந்த சாரிக்குள்ள பணம், அந்த சேரீக்கு கட்டாத சேரி நிறைய சேரிக்குது வீரோக்குள்ள இருக்கா இல்லைங்களாம்மா? எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைம்மா. நாங்கள் இருக்கிறத எப்படியோ கட்டி கண்டுபிடிச்சு என்ன செய்யறோம்? போட்டுறோம். நீங்க அதிகமா ஜெபிக்கிறது எங்க தான் ஜெபிக்கிறீங்க? ஆனா நான் பீரோ அந்த ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறாரு பாருங்க. பீரோ என்ன செய்யுது?
நிரம்பி வலியுது. பின்னாடி ஓட்டம் இருந்துச்சுன்னா அது வெடிச்சு கூட பின்னாடி போகுது. வெள்ளை அடிக்கும் போது இல்லாட்டி வீடு காலி பண்ணும்போது தான் தெரியுது அவரோட வருத்தம் எல்லாம். அப்போ நம்ம அதிகமாக எங்கே நின்று ஜெபிக்கணும்? கிச்சனில் நின்று தான் ஜெபிக்கணும். எங்கே நின்று? அன்றோட எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பாத்திரம் நிரம்பி வலியணும். பருப்பு பாத்திரம் நிரம்பி. வீட்டுக்காரர் கூப்பிட்டு சண்டை போடக்கூடாது. அரிசி இல்லை பாத்தியா நீயே? எதுவும் பார்க்கறது இல்லை. பாட்டுக்கு வர பாட்டுக்கு போற, என்ன மனுஷன் தெரியல அப்படின்னு ஒருத்தருக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஏன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் அப்படிதான் என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறது இல்லை, ஆனால் வீட்டுக்காரன் சண்டை போடுறோம்ல. நான் ஆண்டு சொல்றாரு, நம்ம கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்கள் யாரும் அவங்க வந்து சமையல் கட்டில் நிற்கிறது இல்லை, அவங்களுக்கு தெரியாது. இருக்கிறத போட்டு செஞ்சுட்டு என்ன செஞ்சிடும்? போயிடலாம். நான் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டர் இந்த மாசம் அழகா சொல்றாரு, கையின் பிரயாசத்தை பார்க்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற அந்த அந்த தானியத்தை நீங்க ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாசம் 1ஆம் தேதி இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என் வீட்டில் எதுவுமே என்ன செய்யக்கூடாது? குறைவு வரக்கூடாது, குறைவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் கையின் பிரயாசத்தை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. வியாபாரத்துல போய் கடையில் நின்று ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைங்க கேளுங்க, ஆண்டவரே இந்த மாசம் எனக்கு நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே. காலேஜ் படிக்கிற பசங்க கேட்கணும், ஆண்டவரே நான் அரியர் வைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆனா அரியர் வச்சு என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது சாம்னா? டிகிரி கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஆமா, நாளைக்கு பட்டமளிப்பு விழால டிகிரி அந்த அரியரை க்ளோஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? ஆமா, பட்டமளிப்பு விழா உள்ளேயே போக முடியும். உங்க பேர் அந்த லிஸ்ட்ல என்ன செய்யும்? வரும். அப்ப நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் என் சிறுமைய பாருங்க. என் கையின் பிரயாசம் படிப்பு தான் ஐயா. நான் போய் எங்க வீட்டுல போய் வேலை செய்ய போதில்ல, காட்டுல போய் வேலை செய்ய போதில்ல, தோட்டத்துல போய் நிக்க போதில்ல. என்னுடைய கையின் பிரயாசம் எதுதான்? படிப்பு. இதை ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க கேளுங்க, பிள்ளைங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க அழகா சொல்றது, கையின் பிரயாசத்தை பார்க்கிற ஆண்டவர். அவர் மாத்திரம் நம்மோடு இல்லைன்னா நாம் வெறுமையாய் போயிருப்போம். நம்ம என்ன செய்வோம்? வெறுமையாய் போயிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நம்முடைய சிறுமையை பார்க்கிறார். ஆகவே தயவு செய்து சொல்றேன், கர்த்தருடைய கரத்துல வந்து இருக்கிறோம். உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சொல்லுங்க, வேலை ஸ்தலத்துல நின்று சொல்லுங்க. தோட்டத்தில் போய் அவங்க தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க கடையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நீங்க போன ஆசீர்வாதம் அடுத்தவரை நம்மளை கூப்பிட்டு சொல்லணும். ஐயோ இந்த அம்மா வந்தாங்கன்னா என்ன செய்ய? தோட்டத்துல ஆசீர்வாதம். இந்த தம்பியை காட்டுறதுக்கு வந்தா என்னது? ஆசீர்வாதம். இந்த பொண்ணு என் சபை எங்க காட்டுக்கு வந்தா என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கைவிடுவாரா? விடவே மாட்டார். அவங்க ஆசீர்வாதம் நமக்கும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்ல பாருங்க, கையின் பிரயாசத்தை பார்க்கிற ஆண்டவர், கர்த்தர் என்னோடு இல்லாவிட்டால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு. இப்ப நம்ம வெறுமையா போக கர்த்தர் விட மாட்டாருங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மை வெறுமையாய் விடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனை பலுக பண்ணினார் என்று நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இறைவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அடுத்தது பாருங்க, அடிமைப்பட்டிருந்த சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல அப்பா அம்மா இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, யாருமே இல்லாத இடத்துல அவன் சிறுமைப்பட்டிருந்த இடத்துல கர்த்தர் அவனை கண் நோக்கி பார்த்தார். கூட்டமா இருந்து ஆசீர்வதிக்கல. குடும்பத்தில் இருக்கிறவங்க இருந்த நிலைமையில இல்ல, தனிமையா இருந்த நிலைமையில. நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் இங்க வந்து மாட்டிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அநேக பெண்கள் சொல்லலாம், நான் எங்கேயோ வீட்டுல யாரோ வீட்டுல இருந்திருக்கலாம், இந்த ஊர்ல வந்து இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார். கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார். அல்லேலூயா. அங்கே அந்த இடத்துல யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்க ஆசீர்வதிச்சாரு? சிறுமைப்பட்டிருந்த இடத்துல. நீங்க உங்களை மதிக்காம உங்களை சிறுமைப்படுத்துறாங்களா, அந்த வீட்டுல தான் உங்களை ஆசீர்வதிக்க போறார்.
அந்த வீட்டுல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எந்த வீட்டுல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தொட்டு போனீங்களோ, அதே இடத்துல தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஆளு முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பலுக பண்ணினான், பெருக பண்ணினான். அல்லேலூயா என்று சொல்லி இளைவனுக்கு என்னன்னு பேர் வச்சாரா? இப்ராஹிம். அப்படின்னு என்னது? பெருக்கத்தின் ஆண்டவர், பலுக பண்ணுகிற ஆண்டவர், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எங்க ஆசீர்வதிக்கிறாரு? சிறுமைப்பட்ட இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, தோற்று போன இடத்துல, வெட்க வேதனையோடு இருந்த இடத்துல, இங்க இருந்தா ஐயோ நான் இங்க வந்துட்டேன் நினைக்கிறீங்களா, அந்த இடத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கர்த்தர் எனக்கு அங்க வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இங்க வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், ஒரே ஒரு நாள், ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ஒரு இன்டர்வியூ, அந்த கண்டக்டர் வேலை கிடைச்சது. அந்த முதல் நாள் விட்டுட்டு 2ஆவது நாள் தான் அந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் நான் பாஸ்டருக்கு என்ன ஆயிட்டேன், அவரை அப்பா இது பண்ணிட்டாங்க, என்ன சொல்றாங்க, பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? சொன்னார், ஐயா எவ்வளோ பெரிய வேலை. அவர் ரொம்ப வருத்தமா சொன்னார், ஒரு நாள் தள்ளி எனக்கு பிரதிஷ்டை இருந்திருந்தா நான் என்னவாயிருப்பேன்? கண்டக்டர் ஆயிருப்பேன். கண்டக்டர் ஆகி இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்திருப்பாங்க. இல்லை அந்த அளவுக்கு வயசாகலை. ஆனால் அவர் அப்படியே அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தான், குறிப்பிட்ட காலம். ஆனால் ஊழியம் என்னது? காலமே இல்லை. கடைசி வரைக்கும் ஆண்டோடைய அன்பை சொல்லலாம். அல்லேலூயா. நான் நினைச்சு பார்ப்பேன், இப்ப இருக்கிறது கூட்டம் கம்மியா இருந்தாலும் நம்மளால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய முத்து நம்ம தலையில தான் இருக்கு. நம்ம சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்த ஒவ்வொருடைய முத்து யாருக்கு தான்? நமக்கு தான். எந்த சபைக்கு போகட்டும், ஈரோடுக்கு போகட்டும், சேலத்துக்கு போகட்டும், சென்னைக்கு போகட்டும், திருப்பூருக்கு போகட்டும், எங்க போனாலும் அதோடைய முத்து, அதோடைய கிரீடை யார் தலைமையில தான்? நம்ம தலைமையில தான். அல்லேலூயா. நான் கடந்த நாட்கள் ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டுட்டு கேட்ட, ஆண்டவர் உணர்த்தினார், இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்தேன், இத்தனை அங்கிருந்தாலும் அதோடைய கிரீடை யாருக்கு தான்? உனக்கு தான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க, நம்ம எந்த நேரத்தில் எப்படி தேற்றுறாரு பாருங்க. அல்லேலூயா. ஊழியம் என்பது பெரிய காரியம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய கையிட்டு செய்ய நம்ம சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எங்க சிறுமைப்பட்ட தேசம். இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சார், அடுத்த வரை பார்த்துடலாம். யாத்திராகமம் 3:17. யாத்திராகமம் 3:17. எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்றாரா? நம்முடைய சிறுமையை நீக்கி போடுகிற ஆண்டவர். நீக்கி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. சொல்றார் பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபியூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அல்லேலூயா. உன் எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, எகிப்தின் சிறுமையிலிருந்து உங்களை எது நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து நீக்குகிறவர் மாத்திரமல்ல. அதான் 3 காரியங்களை பார்த்துட்டோம். 3 காரியங்களை பார்த்துட்டோம். இதுல இருந்து நீக்குகிறவர் மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். எங்க நிறுத்துறாரா? பாலும் தேனும். சிறுமைந்து எடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த லேயாளுடைய வாழ்க்கையில் இருந்த சிறுமையை கர்த்தர் மாற்றி போட்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்த சிறுமையை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்த சிறுமை கர்த்தர் மாற்றி போட்டார். 3 பேருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், இன்னைக்கு இருக்கிற எல்லா சிறுமை கர்த்தர் மாற்றி போட்டு அவருடைய திட்டமே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மளை கொண்டு போகணும். எங்க கொண்டு போகணுங்க? எங்க கொண்டு போகணும் சொல்லுங்களேன். என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதற்காக? ஆசீர்வதிக்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன? பெருக்கத்துக்குள்ளாக என்னை பழுகி பெருக பண்ண, எனக்கு நன்மைகளை செய்ய, எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க, எனக்கு கிருபையை கொடுக்க, என்னை எல்லாருக்கு முன்பாக உயர்த்த கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
லேயாளை அப்படி சிறுமை எடுத்த காரணம் என்ன? கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக சந்ததி. யாக்கோபுடைய சிறுமையை மாற்ற காரணம் என்ன? அவனுடைய சந்ததியை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகதான். யோசேப்பை அழைத்த நோக்க சிறுவந்து எடுத்த காரணம் என்ன? அவருடைய சந்ததியை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகதான். அந்த சந்ததி தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய சந்ததியும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவாராக. கண்களை மூடுவோம். இந்த 11வது மாதம் நம்மை சிறுமையிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர். லேயாளின் சிறுமையை கர்த்தர் மாற்றினார். நம்ம அந்த லேயாளை குறித்து பார்க்கிறதே இல்லை. ராகேலை குறித்து பார்க்கிறோம், லேயாளை குறித்து பார்க்கிறது இல்லை. அந்த லேயாள் அவமானப்பட்டு நின்ன ஒரு ஸ்திரீ, வெட்கப்பட்டு நின்ற அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவி நிரப்பிடுமே. பின்னாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவி நிரப்பிடும். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக கண்களை மூடி கை தட்டி ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. மீண்டும் சொல்லுங்க கையை தட்டி. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திட. கைகளை தட்டியாமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். நல்ல கையை தட்டியாமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. அருமேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடும். நல்ல கையை தட்டி. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. நல்ல கையை தட்டியாமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. இன்னும் கையை தட்டியாமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடும். நல்ல ரெண்டு கையை தட்டி. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே,
சத்தமாய் அக்கினியால் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இன்னும் சத்தமாய் அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. சொல்லுங்க ஆண்டவரே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால்
சந்தோஷ நேரம், ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை, பலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை. கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை, பலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை. அலங்கார மகிழ்ச்சிய ஆராதனை, ஆத்தும வாஞ்சைய ஆராதனை. அலங்கார மகிழ்ச்சிய ஆராதனை, ஆத்தும வாஞ்சைய ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆதார துருகமே ஆராதனை ஆராதனை, அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை. ஆதார துருகமே ஆராதனை ஆராதனை, அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை. ஆருயிர் தோழரே ஆராதனை, அனுகூல துணையே ஆராதனை. ஆருயிர் தோழரே ஆராதனை, அனுகூல துணையே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். நேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை, பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை. நேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை, பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை. உருக்கத்தின் சிகரமே ஆராதனை, ஆசீர்வாத மழையே ஆராதனை. உருக்கத்தின் சிகரமே ஆராதனை, ஆசீர்வாத மழையே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை செய்யும் நேரம், அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை 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 ஆராதனை. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இது நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கு இது ஆசீர்வாதமாய் மாறும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாள் ஆராதனை கலந்து கொள்ள கிருபை கொடுத்தீங்க, நன்றி. ஆண்டவரே, இந்த ஏரியாவுக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்க வைத்தேன், நன்றி. ஆராதித்தோம், பாடினோம், உங்களை மகிமைப்படுத்த கொடுத்த தேவக்கா நன்றி. இந்த வார்த்தை பின்னர் எங்களோடு பேசியிருக்கிற ஸ்தோத்திரம். எங்கள் சிறுமையை மாட்டுவேன்னு சொன்னீங்க, நன்றி. ஒவ்வொருடைய சிறுமையை மாட்டுங்கப்பா. கடன்கள் மாறட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், வேதனை உண்டாக்குற காரியங்கள் மாறட்டும், சமாதான குலைச்சல்கள் மாறட்டும், நிம்மதியற்ற நிலைமைகள் மாறட்டும், நஷ்டங்கள் மாறட்டும், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, துக்கம், துன்பம், போராட்டங்கள் மாறட்டும். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பாதுகாப்பு, பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கட்டும். வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றுல குறையில்லாமல் நிறைவு கொடுங்கப்பா. இங்க பிள்ளைகள் எல்லாம் செல்வ சீமானுங்களாய் மாட்டுங்க ஆண்டவர். செல்வ சீமானுங்களாய் மாட்டுங்க ஆண்டவர். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நீடித்தாய் இலை கட்டிடுங்க. ஆபத்து, விபத்து, நாசமது விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையை கிருமினாட்டு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.